வெஜ் ஹோட்டல் போனா தலன்னு சாம்பார்ல மிதக்கிற இந்த சாம்பார் இட்லியை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். சாஃப்டான இட்லியை சாம்பார்ல ஊற வச்சு சாப்பிடுற ஃபீலே தனிதான். வீடே மணக்கிற ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? குக்கர்ல 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 2 தக்காளி, 100 கிராம் அளவுக்கு மஞ்சள் பூசணி, 2 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு தண்ணி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை 4 விசிலுக்கு குக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு குழஞ்சு வெந்ததும் ஒரு மத்து வச்சு கடைஞ்சி ரெடியா வச்சுக்கோங்க. பேன்ல 2 ஸ்பூன் தனியா, 5 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. கமன்னு சாம்பார் பொடி ரெடி. கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம் பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 15 சின்ன வெங்காயம், கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரே ஒரு நிமிஷத்துக்கு வதக்குங்க. இதுல 2 ஸ்பூன் புளி தண்ணி, 1 கப் தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்ப இதுல வேக வச்ச பருப்பு, ஃப்ரெஷ்ஷா அரைச்ச 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, இன்னும் 1 கப் தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. Thanks for watching.